அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு குழந்தையின்மைக்கு காரணம் என்ன, அதுக்கு என்ன ரெமடி, எப்படி அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ மெயினாக இன்ஃபெர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன காரணங்கள் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே பலவிதமான காரணங்கள் இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் முன்ன பின்ன சுரக்கிறதுனால, பிளக்சுவேட் ஆகிறதுனால வரக்கூடிய, குறைவா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. அது ஒண்ணு. அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா முட்டைப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுல பாருங்க மெயினா வர்றது பிசிஓடி, அந்த காம்ப்ளிகேஷன், அதனால வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றதுக்கு இன்னைக்கு 198 பேருக்கு பாத்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் ஒரு காரணமா இருக்கு. என்லார்ஜ் ஓவரி அப்படிம்பாங்க. சாதாரணமா இருக்கக்கூடிய முட்டைப்பை நல்ல பெருசா பாத்தீங்கன்னா வீங்கிட்டுறது, அது ஒரு காரணம். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா பல்கி யூட்ரஸ், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி கண்டிஷன். டியூப் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா கம்ப்ளீட் டியூபல் பிளாக், அது யூனிலேட்டரல் பிளாக்கா இருந்தாலும் சரி, பைலேட்டரல் பிளாக்கா இருந்தாலும் சரி, இதெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு. அதுக்கும் மேல இதுல நிறைய விதமான அறிகுறிகள் பேஷண்ட்ஸ் நரேட் பண்ணுவாங்க, அது மேடம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். இன்னொரு விஷயம் தீபா, இங்க நம்ம முக்கியமா மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். இப்போ சிலருக்கு ஓவரிஸ் சின்னதா இருக்கும், அது ஒரு காரணம். சிலருக்கு ஓவரிஸ் இருக்காது, அது ஒரு காரணம். சிலருக்கு பார்த்திருக்கேன், வெரி ரேர், ஆனா பார்த்திருக்கேன், சின்ன சின்னதா 2 கர்ப்பப்பை இருக்கு, அதுவும் நம்ம ரிப்போர்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். அப்போ இந்த மாதிரி காரணங்கள் கூட இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம். டெவலப்மெண்டல் அனாமலிஸ். ஆமா. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா ஜென்ரலா நம்ம பார்க்கறது இன்றைய காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி, அதனால இன்ஃபெர்டிலிட்டி, அதுக்கப்புறம் லேட் மேரேஜ், அப்புறம் பிசிஓடி. நீங்க சொன்ன மாதிரி 100க்கு 98% அதுல இருக்காங்க. அப்போ நம்ம அவங்க ப்ராப்ளம் பொறுத்து பார்த்து கூட டயபெட்டிக் இருக்கலாம், பிபி இருக்கலாம், தைராய்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுக்குறோம். அப்போது தைராய்டு ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா அவளுக்கு அப் டு டெலிவரி வரைக்கும் அதை மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப அவசியம், முக்கியம். இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் சிலருக்கு அந்த சினை முட்டை உற்பத்தியிலேயே பிரச்சனை, எண்ணிக்கையில் பிரச்சனை, சைஸில் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு நீங்கள் பாலிகுலர் ஸ்டடி நம்ம பார்க்கும்போது சைஸ் வரும். அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் வரலன்னா அவ்வளவும் பாவம், வேஸ்ட்டு, காலதாமதத்துக்கு முக்கிய காரணம். அப்போது அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சினை முட்டை உற்பத்திக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட்டு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபேமிலியில் ஒரு அன்பான ஒரு சூழல் உருவாக்கணும். எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும், அவளை நல்லா தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு டோட்டலாக ஒரு பெண் கன்சீவ் ஆகிறதுக்கு 50% தான் அவள் காரணம், 50% அவங்க ஹஸ்பண்டும். இதை தான் நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இல்லாதவங்களுக்கு நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறந்திருக்கு. இது ஒரு கான்ஃபரன்ஸை நான் இங்கே சென்னை டி நகரில் வச்சேன். நம்ம கிட்ட இருக்கிற அண்டர் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தவங்க எல்லாரையும் வர வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினேன் நான் சென்னையில். அதனால் இன்ஃபெர்டிலிட்டின்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இன்ஃபெர்டிலிட்டிங்கிறத பார்த்து உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க ட்ரீட்மெண்ட் இருக்குது, பார்க்கலாம், தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.